ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்கு புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. தொர்த்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி தொர்த்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரசியோட லட்சணத்தை. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. டெமோக்ரசிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். மேடம், ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோட நீட்டை ஒழிச்சிடுவோம்னு சொன்ன படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஏங்க, படம் காட்டின அரசு நாங்க ஒண்ணும் வெட்டியா இல்ல. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளராக தான் நாங்க இங்க பொறுப்பேற்று இருங்க. கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்றதுக்கு முதல்ல வெயிட் பண்ணுங்க. ஆமா, ஏன்டா கடுப்பா பேசுற? என்னென்ன ஸ்டெப் எடுத்தோம் 2001ல? எது? 2021ல ஆட்சி அமைத்தவுடன் முதல் வேளையாக ராஜன் அவர்கள் கமிட்டி அமைச்சு எங்களுடைய அறிக்கையை நாங்க ஏற்படுத்தினோம். எந்த பயனும் இல்ல. நாங்க கொடுத்த அந்த அறிக்கையை மேஜை மேல போஸ்ட்மேனாக இருந்த ஆளுநர் அவர்கள் வெட்டியா வச்சிருந்தாங்க. மரியாதை மரியாதை, உனக்கு என்னோட மரியாதை? நாங்க தொடர்ந்து போராடினோம். எங்களுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் நாங்க நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா ஆளுநர் கிட்ட கொடுத்தோம், பிரதமர் கிட்ட கடிதம் கொடுத்து வற்புறுத்தணும், அமித்ஷா கிட்ட கொடுத்தோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நாங்க தீர்மானம் போட்டு எங்களுடைய இளம் தலைவர் டெப்டி சிஎம் அவர்கள் அமித்ஷா கிட்ட போய் அழுத்தம் கொடுத்தாங்க. நாங்க வந்து பாசிசத்தையும் ஒழிப்போம், பாயாசத்தையும் ஒழிப்பான்னு சொன்னாங்கல்ல. அது உங்க அப்பனை வெறுப்பேத்துறதுக்கு. பாசிசத்தை எதிர்த்து ஏங்க இத நீட் வந்து ஒழிங்க, பேன் நீட், எங்களுக்கு நீட் எங்க மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு வாயை திறந்து பேசுறதுக்கு ஒரு துப்பு இல்ல. ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசுற நீ? சொல்லுங்கடே. இங்க வந்துட்டு நாங்க 3 மாசம் இல்ல 3 வருஷம் ஆனாலும் இவர் வாயை திறக்க மாட்டாரு அப்படிங்கறது தான் எங்களுடைய. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. வருஷமா நடக்காதது 2 மாசத்துல நடந்துடும் நம்புறீங்களா நீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். குரல் கொடுங்க, ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டேன். வீட்ல படுத்து தூங்குறவங்க முதல்வர் கிடையாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. சரிங்க, சரி, இப்போ அனுமதி, போராட்டத்துக்கு அனுமதி. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன